நீ எதை அறிக்கை செய்கிறாயோ, எதை நம்புறாய் அப்படியே நம்புறீங்களா? மோசைக்கு வயசு எத்தனை? மறிக்கும்போது 120. கண்ணு இருளடையில, பல குறையில, அப்படிதான் பைபிள் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப மோசை போல தேவனோடு நேரத்தை செலவிட்டா பலன் குறையாது, கண்ணு இருளடையாது. சில பேர்கள் நிறைய பரிசுத்தமாக கூட கண்ணு இருளடைஞ்சிருக்கு. இல்லை நான் சொல்லலை, மோசை போல நேரத்தை செலவிடுங்க. கத்தர்களை மாற்றுவான். நாம நல்ல கத்தருக்கு காத்திருக்கிறோம். புது நடிக்கிறோம். கண்ணுகளை கூட சத்துக்களை எடுத்து விரும்புவார். அவர்கள் ஓடினாலும் கைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். அப்படிதானே வசனம் சொல்லுது.
ஆமென். அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அனுபவமாய் மாறும். சங்கீதம் 34 வசனம் உண்டு. கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்கள், ரசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்கள். அப்படியே தாவீது எழுதியிருக்கிறாரு. நீங்க நிறைய பேர் ரசிக்கிறாங்க. நீங்கள் ரசிக்கிற கூட்டமா, ருசிக்கிற கூட்டமா? சத்தம் வரப்படுங்க. ருசிக்கிற கூட்டம் தானே. ருசிச்சாங்க தேட சாப்பிடாத தேட டேஸ்ட் தெரியும். சரிதானா? தலையை கொடுக்கா நான் பார்க்கிறேன். நான் பார்க்கிறேன். நல்லவர் என்பதை ருசிச்சா சும்மாவே வீட்டு வீடும் ஒரு ஸ்வீட்ல போடுவாங்க. ஒரு முறை இதை சுவித்தால் மீண்டும் என்னது அழகா சொல்றாங்க. மஸ்கோ தருவாங்க. சொல்றாங்க என்ன மஸ்கோ ஒரு நேரம் சுவித்தா உலகத்துல சுவைத்தால நீங்க வீட்டுக்கு சுவைக்கிறது உண்டுதான். நம்மளோடத்தில் இந்த தெய்வத்தினுடைய அந்த ருசியை அனுபவிச்சுட்டா வீட்டு வீடுல எப்போதும் சுவைத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க தண்ணி இல்லாம வாழ முடியுமா? ஒருவேளை தண்ணி இல்லாம கரையை மீன் போட இடம் துள்ளு எங்க போடுறது? அது வாழ்க்கையே தண்ணீர் தான். சரிதானா? நான் சொல்றேன், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளதான், அபிஷேகத்துக்குள்ள. கிறிஸ்துவா என்ன? அபிஷேகம், அபிஷேகத்துக்குள்ள. சரிதானா? வாழ்வுடைய பிள்ளைகளே, எல்லாரும் எதற்குள் வாழ வேண்டும்? அபிஷேகத்துக்குள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போன எல்லாம் நாளுக்கு நாள் புதுசாக நம்புறீங்களா? பழையசானா நாளுக்கு புதுசா சொல்லிட்டான். எதுக்குள்ள இருந்தா மட்டும் அபிஷேகம். அல்லேலூயா. அபிஷேகம் என்னே ஆவியானவர் எனக்குள்ளே. பாட்டு தெரியாதோ? பாடலுடைய பாடலாம். அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலையிலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் என்னை இருக்கிறார். லூக்காஸ் விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்துல இயேசுவா கையில அந்த வாயில இருந்து தேவனுடைய சமூகத்துல வாசிப்பது என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர். ஹalleluya. இதெல்லாம் கர்த்தருடைய வாழ்க்கை அனுபவமா மாறும். பிள்ளைகள் அபிஷேகம் வளரும். வாலிபர்கள் சிறுவர்கள் இதில் வளரும். அபிஷேகம் வாழ்க்கையா மாறும். சொல்லலாம். ஒரு தாய் ஏசப்பாட ஒரு வேண்டுகோள் கேட்டாங்க. ஒரு வேண்டுகோள் கேட்க நீங்க அதை கண்டிப்பா சொல்லுங்க. சரி கேட்டு அவங்க சொன்னாங்க, உங்களுடைய பரலோக ராஜ்யத்துடைய வீட்டுக்கு போது என் பையன் ஒருத்தன் உன்னுடைய வடது பக்கத்தில் உட்காரு. ஒருத்தன் இடது பக்கத்துல என்னத்தை கேட்கிற நீ? என்னத்தை கேட்கிற? நான் குடிக்கிற பாத்திரத்தை நீ குடிக்கவும் நான் ஒரு ஸ்தானத்தை பெற போனால கூடுமோ? அந்த தாய் சொன்னாங்க கூடும்.
அப்ப சொன்னாரு, நான் குடிக்கிற பாத்திரத்தை நீ குடிப்ப, நான் பெற ஸ்தானத்தை நீ பெறுவாய். அதான் பிதாவானவர் யாரை நியமிச்சு வச்சிருக்கிறாரோ அவங்க மட்டும்தான் இருக்க முடியும். ஏன் இஷ்டப்படி செய்ய முடியாது? அந்த தாய்க்கு நல்ல ஒரு வேண்டும் தானே, நல்ல ஒரு எண்ணம் அல்லவா? அப்போ தாய்மார்களே, தகப்பன்மார்களே, உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்து ஒரு நல்ல எண்ணம் இருந்தாங்க. என் பிள்ளை பெரிய டாக்டர், அது நான் சொல்ல அவனுக்கு நல்லதா தப்பு இல்லை, பெரிய அதிகாரியான தவறான நல்ல விஷயம். அதை விட மேலான ஆசை இருக்கணும். என் பிள்ளை அபிஷேகத்தை வளரணும், என் பிள்ளை தீர்க்க சொல்லணும், என் பிள்ளை வேதத்தை போதிக்கணும். இந்த ஆசை யாருக்கு வரணும்? பெற்றோருக்கு வர்ற ஆசை தான் ஜெபமா மாறுது. என் பிள்ளைய மாத்திருக்கப்பா, அந்த ஜெபம் பிள்ளைய மாற்று. அப்படிங்களா? அல்லேலூயா. பெற்றோர்களே, ஆசைப்படுங்க. எதற்கு? அபிஷேகத்தில் வளரணும். நானும் வளரணும், என் பிள்ளைகளும் வளர. எதுல? அபிஷேகத்துல. உங்களை நீங்களே கேட்க ஒரு கேள்வி, நீங்கள் அபிஷேகம் பெற்று விட்டீர்களா? உங்க பிள்ளைகள் அபிஷேகம் பெற்று விட்டார்களா? கைது சொல்ல, குற்றப்படுத்தல, பெற்றுக்கொள்ளணும். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கேட்கிறவனும் பெற்றுக்கொள்வான். நீ கேட்க தருவாரு, சபையில கேட்டாலும் தருவாரு, என் வீட்டில் வச்சு கேட்டாலும் தருவாரு, தோட்டத்தில் வச்சு கேட்டாலும் தருவாரு, எங்க வச்சு கேட்டாலும் கேட்கிற மதமா கேட்டா தருது. அல்லேலூயா. கேட்கணும் சொல்றது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாரா? உனக்காக கேளு, உங்க பிள்ளைகளுக்காக கேளுங்க. அபிஷேகத்தை வாங்குங்க. இது கடைசி காலம், அபிஷேகத்துல வளர்கிற காலம். அபிஷேகம் இல்லாத ஜனத்தை பிசாசு வஞ்சனை செய்வான். அபிஷேகத்துக்கு மட்டும்தான் பிசாசு பயன்படுவான். உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படுமா, உங்க குடும்பம் பாதுகாக்கப்படுமா? ஒரே ஒரு காரியம், அபிஷேகம். அபிஷேகம் செபிக்கும் முதல்ல அபிஷேகம் வரும். அபிஷேகம் விரும்புங்க, அபிஷேகம் சொல்றேன். ஏதோ குறிப்பிட்ட சபைக்கு கொடுக்கப்படுற அபிஷேகம் மாம்சமாக தம்பிமார்களே, உங்களை நான் பார்த்துட்டே இருக்கேன். நீங்க ஏன் இங்க இருக்கீங்க எனக்கு தெரியல. அப்படி பழக்கக்கூடாது. அப்படியே நல்ல பழக்கம் வேணும்ல. வீட்டுக்கு தான் சொல்றப்பா, நல்ல பழக்கம், நல்ல பழக்கம் இருக்கும். சரிதானா? ஆடைகள் வந்தாலே நல்ல பழக்கத்தில் பதகணும். உங்களை பார்த்து அடைகள் பதகணும். சரிதானா? இது எப்படி இருக்கு? நாட்டுல எப்ப வந்தாலும் நல்ல உட்காரு, நல்ல பதகம் கொடுங்க. முடிய எழுதி தோற்று அப்புறம் உட்காரு. இந்த சரீரத்தை சரியா பழக்கணும்னா பழகிருக்கு. நீ எப்படி பழக்கிறியோ அப்படிதான் முடியும். சரிதானா? நீ எப்படி உட்கார்ந்து பழகிறியோ அப்படி இருந்தாலும் உனக்கு நல்லா இருக்கும். அதனால தேவனுடைய சமூகத்துல நல்லா உட்கார்ந்து பழகு, அது நல்லதா இருக்கும். அவன் நல்ல பேசிட்டு கேட்கறது வார்த்தை நான் போகிறேன். கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ஆடுவாங்க, சத்தியங்கள் பேசுவாங்க. எடுத்து வாசிக்கலாமா? லூக்கான சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம், அதனுடைய 3ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியாமல் போனார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 10 வரை வாசித்தோம்னா இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. நன்கு தெரிந்த சம்பவம். சகையை குறித்து எழுதப்படும். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வழியாக நம்மோடு பேசுவார். ஒரு கணம் தலைவர்களுக்கு செவி. நல்ல பிதாவே, குமாரனாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். நீங்கள் தந்திருக்கிற ஜீவ வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என்னோடு பேசுங்க, உடைய ஜனத்தோடு இடைபடும்படியாக செபிக்கிறோம்.
பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே என்று பேசுகிறது எழுதப்பட்டிருக்கிறபடி உடைய வார்த்தை ஜனத்தை உயிர்ப்பிக்கட்டும், உடைய ஜனத்தை விடுவிக்கட்டும், உடைய ஜனத்தை கட்டி எழுப்பட்டும். உமக்காய் நீதி பிரகாசத்தோட கத்த கிருமிஷனை அச்சிருக்கிறோம். எல்லாவற்றும் உங்க நாம மட்டுமே பயன்படுத்தோம். தாக்கியார் கூட சொல்லுவார் வீரே சும்மா ஜெயித்து ஜெயப்படுத்தலாம். சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்துக்குள்ள அவரை காணக்கூடாது. இந்த பகுதி எல்லாம் தெரியவங்களுக்கு ஆவியானவர்கள் வழியாக பேசுவாங்க. அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? இயேசுவ அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கணும். என்ன ஆசை? நான் அவரை பார்த்து கேட்கிறேன், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க ஆசை உண்டா? ஹல்லேலூயா. நல்ல ஆசைப்படுறது தவறில்லையே, கெட்ட ஆசைப்படாது. தேவையில்லாத ஆசைப்படாது, தேவையான ஆசைப்படுவது நல்லது. தெய்வத்தை குறித்து ஆசைப்பட்டு வரட்டும். ஆசை எவ்வளவு வருகிறதோ அவ்வளவு அழுதான் ஆவல். ஆசை உள்ள வருது, ஆவல் வெளியே வருது. ஆவல் ஆவல்னா அதுக்கு இன்னொரு தமிழ் என்ன சொல்லலாம்? விருப்பம், நாட்டம், அது ஓட்டம். நல்ல வார்த்தை. ஆவல்ங்கிறது ஒரு நாட்டம். உள்ள ஆசை இருக்குன்னா ஒரு நாட்டம், நாடுகிற அனுபவம். நாட்டம் இருக்குன்னா அப்புறம் என்ன வந்துடும்? எதை நோக்கி ஓட்டா? ஆசை அடைவரை ஓட்டம். அப்ப இந்த சகையும் ஒரு ஆசை வந்து என்ன ஆசை? இயேசு எப்படிப்பட்டவரோ. இந்த ஆசை எப்படி வந்துச்சு? வேதம் சொல்லி அவன் யாரு? ஆயக்காரனுடைய தலைவர். அப்படின்னா வரி வசூலிப்பவர். ஆமா, அது சாதாரண தலைவர். வரி வசூலிப்பவர் சாதாரணமாக இருக்க மாட்டாங்க. நல்ல படித்தவர்கள், நல்ல அந்தஸ்து உள்ளவர்கள். இந்த வரி வசூல் நடக்கிறதுனால இது நியாயமான வரியும் போட மாட்டாரு, அநியாயமா. அவரே சொல்றாரு, நான் யாருமே அநியாயமா அப்படின்னா அநியாயமா வரிய போட்டிருக்கிறார். அநியாயமா சப்பாத்தி பண்ணி பெரிய பணக்காரனா மாறிட்டார். ஒரு பணக்காரன், ஒரு படித்தவன், ஒரு அந்தஸ்து உள்ளவன், அதுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. அப்படின்னு கேட்டா இயேசுவின் சீடரையே மத்தேயுங்கிறவர் ஆயக்காரர். யாரு? எனக்கு ஆவியை கற்றுக் கொடுத்ததுனால சொல்றேன். அப்படி யாரா? இதே வரி வசூலிப்பவர். இப்ப இயேசு மத்தேயை பார்த்தார். மத்தேயை பார்த்தவரை என்னை பின்பற்றி வா அப்படின்னு யாரை பின்பற்ற ஆரம்பிச்சாரு? இயேசுவை. இவன் சபைக்கு நான் சொல்றேன், ஒரே வேலை செய்யறவங்களுக்கு ஐக்கியம் உண்டா? உண்டு. ஒரே காலேஜில் படிக்கிறாங்களா, ஒரே வேலையில் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன உண்டு? ஐக்கியம் உண்டு, கான்ட்ராக்ட் உண்டு, சரிதானா? தொடர்பு உண்டு. ஒரே பணியில வேலை செய்யணும். ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரே தொழில். அதான் இப்ப எங்க போயிட்டாரு? இயேசுங்க மத்தேயு போயிட்டாரு. மத்தேயு போனதுனால இவருக்கு அதிகம் பிடிக்குது. யாருக்கு? சகைப்பை பிடிக்கும். ஏன்னா இவருக்கு ஆயக்காரர், ஒரே தொழில். இவருக்கு ஒரு லெட்டர். என்ன லெட்டர்? இது நடந்த கால உண்மை சொல்லணும். அதெல்லாம் பைபிள் இல்லாத லெட்டர் எழுதுற அன்புள்ள சகைகளுக்கு நான் மாறதுக்கு காரணம் சொல்றேன்.
இயேசு நான் இந்த தொழில் செஞ்சுட்டு பார்க்கும் போதே அவர் கண்ணிலிருந்து ஒரு ஒளியினை சந்தித்தது. ஒளி சந்தித்த நேரத்தில் நாம் எனக்கு ஒரு மாற்றம். வரி வசூலிப்பவர் அவ்வளவு சாதாரண அல்ல. இந்த ஒளி என்னை சந்தித்தவுடனே என் வாழ்க்கை மாறிட்டு நான் யாற்ற போயிட்டேன். இயேசு நீயும் ஒரு நாள் இயேசுவை பார்ப்பாயானா சந்திப்பாயானா நீனும் மாற்றத்தை அடையலாம். இப்படிக்கு அன்புள்ள மத்தேயு கடிதம் எழுத இந்த கடிதத்தை பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு ஒரே ஆவல். மத்தேயு இயேசு சந்தித்து ஒளியை அடைச்சி மாற்றம் நானும் என்ன செய்யணும்? பார்க்கணும் பார்க்கணும். யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்க்கணும். அன்னைக்கு உள்ளத்துல இருந்து இயேசு எங்க வர்றாரு? எரிகோ சாப்பிட்டு இயேசு வந்ததால அது ஆசீர்வாதமா மாறிச்சு. அல்லேலூயா. இப்ப கேள்விப்பட்டோட போறாரு. ஆனா இவர் என்ன கேட்டார்? வேதம் அப்பதான் சொல்லுது, பார்க்க முடியல. துளி துளி பார்க்கிறாரு, இங்கச்சாடி பார்க்கிறாரு. யாரை பார்க்க முடியல? ஜனக்கூட்டத்தான் பார்க்க முடிஞ்சு யாரை பார்க்க முடியல. மத்தையும் பார்த்து அவன் மாற்றத்தை அடைஞ்சாரே, நானும் மாறணுமே, நான் அவரை பார்க்கணுமே. ஒரே ஏற்கும் ஜனக்கூட்டம் அவருக்கு தடையாது. நான் சொல்றேன், நீ இயேசுவை பார்க்க முடியாம சில ஜனக்கூட்டம் தடையாது. இயேசுல வந்த சிறுவர்கள் எல்லாரையும் அதட்டி இயேசுவை பார்க்க முடியாம செஞ்சது யாரு? சீடர்கள். இயேசு என்ன சொன்னாரு? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் அவர்களை தடை செய்யாது. சொன்ன சிலருக்கு சில படிப்பு தடையாது, சில பணம் தடையாது. இவன் எதையும் பார்க்கல. சாதாரண ஆளுங்க, சாதாரண ஆளுங்க பணக்காரன் படித்தவன். அது மட்டும் இல்ல, இவன் தடை பார்க்க முடியல. இங்க பார்க்க முடியல. இந்த வழியாதான் போறான்னு சொல்லி சொல்றேன். ஜன கூட்டமா இருக்கிற நேரங்களில் ஒரு தலைவன், ஒரு பணக்காரன், ஒரு படித்தவன் என்ன பண்றான்? அவனை ஓட வச்சது ஆசை, நாட்டம். அவனை ஓட வச்சுட்டு ஓடி எதுல ஏறானா? இந்த வழியில போகிறாரு. காட்டத்தை மாத்திரம் ஏறி மேலே எடுத்து அவரு எங்க பார்த்தாரு? நான் எடுத்து அவரை பார்க்கணும். நான் சொல்றேன், நாசப்படுவாயா? கத்தோடு வெளிப்படுவா. நாசப்படுவாயா? கத்த வெளிப்படுவா. நல்ல ஆசைகள் எல்லாம் தெய்வமே உனக்கு வைக்கிறாரு. இந்த நல்ல ஆசையெல்லாம் தெய்வமே உனக்கு நிறைவேற்றுறாரு. அல்லேலூயா. இவன் ஓடி ஏறி மறைஞ்சி அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறான். இயேசு அந்த வழியா வந்து நின்ற உடனே பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலால் வேதம் சொல்லுது, அவர் கண்ணாந்து பார்த்தா. சொல்றேன், நீ அவரை நோக்கி பார்க்கணும் விரும்புறியா? வேதம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையாது. அவருடைய முகத்தை வெட்கப்படவில்லை. நீ பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும். அவர் ஒரு இடத்துல அண்ணாந்து பார்ப்பார். இயேசு எங்கெல்லாம் அண்ணாந்து பார்த்தாரோ அங்கெல்லாம் அற்புத சம்பவித்தது. அல்லேலூயா. வாசலுக்கு பார்க்க நினைக்கிறீங்க, அவர் அண்ணாந்து உள்ள பார்க்க போறாரு. அவருடைய ஒரு பார்வை படுவானா? அவருடைய பார்வையில் இருக்கிற ஜீவன், அவருடைய பார்வையில் இருக்கிற ஒளி உன்னை மாத்திரம், சூழ்நிலையை மாத்திரம். கடல் கடந்து அந்த பக்கம் போற யாரமாக லேகியோன் பிசாசு பிடிச்சிட்டு ஒரு மனுஷன் அங்க போன உடனே பார்த்த பார்வை மண்டிட்டு விழுந்துச்சு.
ஹalleluya. இயேசுவின் பார்வை சாதாரண பார்வை இல்ல. அவர் அண்ணாந்து பார்த்தா அற்புதம் நடக்கும். அவர் ஏற்று பார்த்தா அற்புதம் நடக்கும். அவர் பச்சையா பார்த்தா அற்புதம் நடக்கும். அவருடைய பார்வை ஒரு படத்தில் நாட்கள் அவருடைய பார்வை யாருக்கு? அவருடைய பார்வையில நீதிமான என்பது நோவா மட்டும்தானே. நான் சொல்றேன், இந்த மனுஷனோட பார்க்கலாம், நீ செவிக்கிறேன், நீ மாணவர்கள் கண்ணு நோக்கி பார்க்கிற அந்த கண்ணீரை எந்த மனுஷனும் அறிந்திருக்கலாம். ஆனா தெய்வம் அவன் பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். அவர் பார்த்துட்டார்னா அவர் பார்க்கிற ஒரு பார்வையில நடக்கும், அற்புதம் நடக்கும், ஆச்சரியமானவர்களை செய்ய போறான். இயேசு எப்படிப்பட்டவரோ, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏங்கிற தேவனுடைய ஒரு ஆசையோடு நீ அவரை பார்ப்பாயா? அவர் ஒரு அண்ணன் வந்தார். ஹalleluya. எந்த மனுஷனும் சொல்ற வெளிப்பாடாக அவர் அண்ணாந்து பார்த்துட்டா குனிஞ்ச தலை நீ மேல போகலாம். அவன் அப்படின்னா ஒன்னையும் அண்ணாந்து பார்க்க வைப்பா. நம்புறீங்களா? ஹalleluya. நான் சொல்றேன், இந்த அதுவரை சகைவ எப்படிதான் கூட்டுப்பாங்க? ஏன்னா பாவியான மனுஷனுக்கு தப்புபடி அப்ப எப்படிதான் சொல்லிருக்கணும்? சகே பாவியான மனுஷன் அவன் முகத்துக்கு முன்னாடி பேச முடியாட்டாலும் முதுகுக்கு பின்னாடி இருப்பாங்க. கண்டிப்பா பேசிக்கணும், கண்டிப்பா பேசிக்கணும். அவன் நினைச்சுப்பான், நான் பண்றது தொழிலே அப்படிப்பா. தலை நிறுத்த முடியல, தலை நிறுத்துதான். அவன் ஏசு அண்ணாந்து பார்த்த போது அந்த கணக்குகள் மாறி அவன் அண்ணாந்து பார்க்கறக்க அவனுடைய பார்வைக்கு அவன் படக்கும். அவன் ஹalleluya. அண்ணாந்து பார்த்தது மட்டும் இல்ல, சகேவே சீக்கிரமா இறங்கி வா. சிலருக்கு இறக்கத்துக்கு விருப்பமே. இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இறக்கம். ஆண்டுடைய பிள்ளைகள், நீ பிடிச்ச சொல்லுங்க, நான் பிடிச்ச சொல்லுங்க சொல்லல. இறங்கி தாழ்வு உள்ளவருமே கிருபை அளிக்கிறதா அப்படிதான் பைபிள் சொல்லுது. இறங்கிடும், மேட்டுகள் இருக்காத, அகத்தை இருக்காத, வீண் பெருமையில் இருக்காத, உன் ஸ்தானத்தை விட்டு இயேசு இறங்க சொன்னா இறங்கிறேன். சொல்ல பாருங்க, சாமியில நான் பெரிய அதாவது நான் இதை பாய் சொல்றேன். நான் சொல்றேன், தேவனுடைய சபையில பாய் போடுறது, பாய் எழுதுவது, பாயை சொல்லுவது பெரிய ஆசீர்வாதம். ஹalleluya. ஒரு சாமுவேல் எங்கதான் வளர்ந்தாரு? தேவாலயத்துல பணிவிடை செஞ்சுதான் வளர்ந்தார். ஹalleluya. சாமுவேல் சொல்லுவாங்க, இந்த பட்டணத்தில் பெரியவர் இருக்கிறார். யாரை குறிச்சு? சாமுவேலை குறிச்சு. பணிவிடை செய்யாம பெரியானா அவன் பணிவிடைக்காரன் உள்ளவனா உத்தமன் என்று சொல்லப்படுகிறது பைபிள். ஆமென். ஹalleluya. அப்ப ஆண்டவர் இறங்க சொல்றாரு, இறங்கி. அவர் இறங்கி வந்தது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொன்னாரு, இன்றைக்கு நான் வீட்டில் இவன் பார்க்கத்தான் ஆசைப்பட்டான். ஹalleluya. நான் ஆசீர்வாதம் பாருங்க. நான் சொல்றேன், நீ பார்க்க ஆசைப்பட்டாங்க கர்த்தர் உன் குடும்பத்தை ரட்சிக்கக்கூடிய என்ன சொன்னாரு? இந்த வீட்டுக்கு உன்னோட ரட்சிப்பு முடிந்து போகாது. ஆசையா ஜெபிக்கிற தேவனே, உன் குடும்பத்தை முழுவதும் ரட்சிப்பா, உன் கிராமத்தை முழுவதும் ரட்சிப்பா. ரட்சிப்பு தான் பெரிய சொத்து. என்ன அழிச்சுங்க? ரட்சிப்பு அழியாது. ரட்சிக்கப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டே சொல்வது, முடிவு வரைக்கும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுகிறோம். ரட்சிக்க அனுபவம் என்னைக்கோ இருந்துச்சு, இல்லை. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்துக்கிட்டே. அதுதான் புது வாழ்க்கை, பழைய வாழ்க்கை அல்ல.
அவன் எல்லாரும் அவனை பாவியான மனுஷன் சொன்னாங்க. ஆனா தாய்கிட்ட போய் என்ன பேர் வச்சாங்க? சகை. ஆனா இயேசு என்ன பேர் வச்சாங்க? ஆபிரகாமின் குமாரன். எவ்வளவு பெரிய வாக்கியங்க, எவ்வளவு பெரிய வாக்கியம். பெற்றோர்கள் வைத்த பேர் வேற, ஜனங்கள் வைத்த பேரு வேற, ஆனா இயேசு வைத்த பேரு வேற. பேரே மாறும். ஆண்டவர் ஆசையா பார்க்க உன் பேரு மாற்றப்படும். அதையும் எப்படி சொல்றாரு? நீனும் ஆபிரகாமின். மத்திய 1:1 ஆபிரகாமின் குமாரனை குறித்து யாரு சொல்றது? இயேசு ஆபிரகாமின் குமாரன். அவங்க சொல்றாரு இவனும் ஆபிரகாமின். அல்லேலூயா. அப்படிதான் இயேசுவுக்கு நம்ம சகோதர சகோதரிகள் சொன்னா ஆண்டவர் உடன் பிறந்தவர்களை உடனே சொல்லியிருக்கிறார். தேவன் ஆசை உண்டா, நாட்டம் உண்டா, ஒரு ஏக்கம் உண்டா, உன் தேவை நீ ஆண்டவரை பார்க்கணும் சொல்லி சங்கீதத்தில் 63 வாசிக்கிறோம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருக்கு, உடைய வல்லமையும் உடைய மகிமையும் கண்டே. எதை பார்க்க ஆசைப்படுறோம் அது நிறைவேறும். உலக பிரகாரம் ஆசைப்படுறாங்க, நிச்சயமா நடக்காது. நான் சொல்லுவேன், வேடிக்கை சொல்லுவேன், தவறான ஆசைகளை என்ன உலகம் மண் உலகம். நான் சொல்ற சாபம் படிப்பனா பிரச்சனை இல்லை. தவறான ஆசைகள் வாலிப பெண்கள் பெற்றோர்கள் தவறான தேவனுக்கு பிரியமான ஆசைகள் சரியான ஆசை உண்டாகும். ஒரு சகைக்கு ஆசை உண்டாகும். ஹல்லேலூயா. இயேசுவை போல வாழலாம், இயேசுவை வளரலாம், இந்த நல்ல ஆசை உண்டாகும். நான் சொல்ற பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஆசை உண்டா? உண்டு. இயேசு உங்களை குறித்து நல்ல ஆசைப்படுறாங்க, நல்ல ஆசைப்படுறாரு. உன் ஆசையை தவறாக, உன் ஆசையை அறுவடை பண்ணணும். இந்த தவறான ஆசையும் அறுவடை ஆசையும் பிதாவாகிய தேவனோட உண்டானது அல்ல. ஒருவாறு உருவாக்குகிறார்கள். உன்னை அழுக்கி அவன் தவறான ஆசையை இடம் கொடுக்காத ஆண்டவரே உதவி செய்ய சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்ப்பாயா. ஆண்டவர் சரியான ஆசையை உனக்குள்ள வைப்பான். அது என்ன ஆசை? பாடிட்டே இருப்பேன், துதிச்சுட்டே இருப்பேன், ஆராய்ச்சிட்டே இருப்பேன், ஜோதிட்டே இருப்பேன், இந்த பைபிள் வாசிட்டே இருப்பேன். இது நல்ல ஆசை. ஹல்லேலூயா. ராத்திரிகளில் நல்ல ஆசை உனக்கு உண்டாகும். இழந்து போனதை தேடுவேன், ரட்சிக்கோமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு எடுத்த ஆதாம் தோட்டத்தில் நல்ல உரமே எடுத்தான். அந்த இடத்துல மீண்டும் அந்த இடத்தை சரி செய்யும்படி ஆண்டவராக இயேசு உலகத்தில் வந்து மீண்டும் உறவுவா. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? தோட்டத்தில் வந்து ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படுகிறது. ஆதாமே நீ எங்க இருக்கிறாய்? நான் கேட்கிறேன், ஆண்டவர் படைத்த தோட்டம், உண்டாக்குற தோட்டம், அந்த தோட்டத்துல மனிதனும் மனுஷன் எங்கே இருக்கிறார் அவருக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும். இருக்க வேண்டிய இடத்துல உன்னை பரிசுத்தத்துல வச்சிருந்த நீ எங்க இருக்க? உன்னை ஜெபத்துல வச்சிருந்த நீ எங்க இருக்க? நீ பிள்ளை இருக்கிற உரிமையை வச்சிருந்த நீ எங்க இருக்க? இன்னைக்கு திரும்புகிற அந்த உறவுக்கு திரும்பு, அந்த உறவுக்கு திரும்பு. எனக்கு போற அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தருவான். நல்ல ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இதுவரை ஜனக்கூட்டம் சகையை பார்த்த பார்க்க எப்படின்னா பார்த்து அநியாயமா ஜாமம் பாவியான மனுஷன். ஆனா இவங்க சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்தியை பாதியை ஏழை கொடுக்கும். நான் என்னிடத்தில் அநியாயமா சம்பாதித்து கொண்டானா அதை எப்படி கொடுக்குறேன்? நான் அப்படியா கொடுக்குறேன். எப்படி மாற்றம் வந்துச்சு? கொடுக்கிறவன் எப்படி மாறலாம்?
காக்கா புத்தி என்ன வரும்? புடிங்கி திங்கிற படம் தானே. ஆனா காக்கா புத்திய மாத்திட்டாங்க. எலியாவுக்கு காலையும் மாலையும் அப்பவும் இறைச்சி புடுங்கி கட்டளையிட்டாரு. வேதம் சொல்லுது தேவன் காகங்களுக்கு கட்டளையிட்டாரா? காகங்கள் தெரிஞ்சுதான். அப்ப புத்திய மாத்த ஆண்டவரால் முடியுமா? முடியும். இன்னைக்கு நான் சொல்றேன், சர்ச்சை மாறுறாங்க. சர்ச்சை விட்டு நான் சொல்றேன், சர்ச்சை விட்டு சர்ச்சை மாறினா போடுமா? புத்தி மாறணும். என்ன பார்க்கணும்? சர்ச்சை விட்டு சர்ச்சை மாறலாம். புத்தி மாத்து. எங்க போனாலும் ஒழுங்க புத்தி மாறணும். புத்தி மாறாம இந்த உலகத்துக்கு எந்த சர்ச்சை வரணும் புரோஜனமே இல்லை. என்ன மாறணும்? புத்தி மாறணும். அபிஷேகத்துக்கு ஆண்டவர் எப்படி கொண்டவரோ என்று பார்க்க வழியே புத்தி மாற்றுகிறது. அல்லேலூயா. சகைன்னு ஒரு கேள்வி கேட்டா, எப்படிதான் மாறுது? குடிக்கிற கும்ப அடியாயமா சமத்துவ ஏழைகளை கொள்ளடிச்சு வச்சுக்க. எப்படிதான் மாறுன? எப்படி மாறுன? நான் கேட்கிறேன், ஒருத்தர் அநியாயமா 10,000 வாங்கிக்கலாம், 10,000 வாங்கிக்கலாம். அன்னைக்கு அநியாயமா எவ்வளோ வாங்கிட்டேன்? 10,000 வாங்கிட்டேன். அப்படி சந்தோஷத்தோடு ஓடுறான். என்னடா சந்தோஷம்? ஐயோ கேட்கறான். உனக்கு தெரியாதா? சகைகள் மாறிட்டாங்க. என்னடா சொல்ற? 10,000 அநியாயமா போன வாரம் 40,000 40,000 எந்த 1 லட்சம் அநியாயமா போயிட்டாரா? போனோம் 4 லட்சம் கொடுப்பாரு. ஒரே ஓட்டம். எங்க இப்போ சகையில் நீ ஆண்டவரை திட்டணும் பேசுற. அவன் சகையில் நீ ஆண்டவரை எப்படிப்பட்டவரை சொல்லி ஓடினாங்க. இப்போ சகல கூட்டணும் உனக்கு நேராக ஓடி 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 செய்யப்படா செய்யப்படா ஆசையோடு 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 என்னடா ஓடி வந்த? மூச்சு வந்து அன்னைக்கு போன மாசம் 1 லட்சம் ரூபா. ஓ அன்னைக்கு 500 ரூபா கட்டி எத்தனை கட்டியா? 8 கட்டி. 8 கட்டி. 8 கட்டி கொடுப்போம். எவ்வளோ? 4 லட்சம் சொல்றேன். அந்த எரிகோவுல அநேக ஜனங்களுக்கு அந்த திரை செய்தி பாராட்டு. இன்னைக்கு ஆகியோட சொல்றாரு, ரட்சிக்கப்படுகிற தேவ ஜனங்களே, உனக்குள்ள பாராட்டியா இந்த செய்தி இந்த கிராமம் மட்டுமல்ல சுற்று வட்டாரங்களில் பாராட்டும். ஆமென்னா அப்படியே ஆமென். நாங்க சகிவு மாதிரி பிள்ளைய பார்த்து நினைக்கிறேன். சகிவன் வெளியே சொன்னா ஆவியானவர் சொல்லி குற்றப்படுத்தணும். சகிவை குற்றப்படுத்தினாரா? நீ அநியாயமா சம்பாதி பண்ணிருக்க, ஏழைகளை எல்லாம் பொருள் வச்சிருக்க, தயவு செஞ்சு பாதி கொடுத்துரு, அதுல 4 பக்கம் கொடுத்து சொன்னாரா? அவர் பார்த்த ஒரு பார்வை, அவர் பேசின ஒரு பேச்சு ஜீவிதமாக்குது. அல்லேலூயா. இப்படி எல்லாரும் வரைக்கும் சகேசா என்ன ஒரே ஒரு காரியம் கேட்கணும் இருக்கிறோம். எப்படி இப்படி எப்படி இப்படி புரியுற மாதிரி சொல்லுவாப்பா. எப்படி இப்படின்னா என்ன புரியும் இல்லையா? முன்னாடி அப்படி, இப்போ இப்படி, எப்படி இப்படி. அல்லேலூயா. அந்த சுட சுட அவரோட பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. இவன் சொல்லிருப்பான்,
எனக்கே ஒரு புரிய சொல்ல தெரிய கனவா கனவா சுற்றி வரும் பம்பரமா ஆணைகளால எனக்கே ஒரு புரிய சொல்ல தெரிய கனவா கனவா சுற்றி வரும் பம்பரமா ஆணைகளால வந்தது யாரு சொல்லுது வந்தது யாரு சொல்லுது ஆசை ஆசை இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியை சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும், உன் தலை உயர்த்தப்படும். உனக்கு துணையாளராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீ ஏறி போகும்படி, தேவ சித்தத்தை செய்யும்படி பரிசுத்த ஆவியானவர் கரம் கொடுக்கிறாரு. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே, இனி நான் அல்ல, அதுதான் நீச்சல் ஆழம், அதுதான் நீச்சல் ஆழம். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே.